ஈவன் ஆமே சோதரம் பாபிலோன் தேசத்துல இருக்கிற ஆமே சோதரம் சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு ஈவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு நேகுக்கு விரோதமாய் கட்டளை போட்டா. ஆனால் ராமேஸ்வர ராஜாதி ராஜா இறங்கி வந்தா. அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தா. அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தா. இந்த நேபுகாத் நேச்சாரோ சிங்காசனத்துல இருக்க முடியல. அவருடைய அதிகாரம் வேலை செய்ய முடியல. உங்களுக்காக ராஜாதி ராஜா இறங்கி வரும்பொழுது இந்த உலகத்தின் அதிகாரங்கள் உங்களுக்கு முன்பதாக மண்டிட்டு நிற்கும். இங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. அம்மேஸ்வரர் அதற்கு முன்பதாக சில பூச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்டி கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இதெல்லாம் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு திரும்ப தரும்பொழுது நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருந்து நம்மளை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஆமென். நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய தேவன் நம்முடைய நடுவுல வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் பச்சித்த வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். இனி நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி வர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தேவன் வைத்திருக்கிற இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறது யார் அப்படின்னா ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யோவான் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆமே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமே ஸ்தோத்திரம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆமே ஸ்தோத்திரம். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ஆமென். 5வது வசனத்துல, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரி உண்ட கொடியை போல கிடப்பான். 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என்னிலும் என்னிலும்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் என்னில நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க என் கூட இருங்க என்று சொல்லுகிறார். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும், என் கூட இருங்கன்னு சொல்லுகிறார். ஆமே. நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்னோடு கூட இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நீ என்னோடு கூட இரு இரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் எப்படி தேவனோடு கூட இருப்பது? ஆமே ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் உதாரணமாக சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கொடியானது இந்த செடியோடு இணைந்திருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த கொடிக்கான எல்லா எனர்ஜியும் எல்லா தேவைகளையும் இந்த செடியில இருந்து இந்த கொடிக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கொடி இந்த செடியோடு இணைக்கப்படாவிட்டால் ஆமே ஸ்தோத்திரம், இந்த கொடிக்கு தேவையான எதுவும் இந்த செடியிலிருந்து என்ன செய்யாது? சொல்லுங்க, என்ன செய்யாது? சத்தமா சத்தமா. நிறைய பேர் இங்க இல்ல, நிறைய பேருடைய மைண்ட் இங்க இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியில ஒரு ஒரு கொப்பு அல்லது ஒரு கிளை இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த கிளைக்கு தேவையான ஆக்சிஜன், அந்த கிளைக்கு தேவையான தண்ணீர் சத்து, அந்த கிளைக்கு தேவையான சகலமும் இந்த செடியிலிருந்து என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படித்தானே? அப்போ இந்த கிளையானது இந்த செடியோடு இணைக்கப்படாவிட்டால் இந்த கிளைக்கு தேவையானது எதுவும் கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலே இருங்கள். அப்போ கவனிங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் இணைந்திருக்க வேண்டும். எப்படி இணைந்திருக்க முடியும்? நாம் தேவனோடு கூட எப்படி இணைந்திருக்க முடியும்? சொல்லுங்களேன். ஜெபத்தால, வேத வாசிப்பால, வேற துதி, வேற
கவனிங்க, தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அழிப்பேன் சொல்றார். நீ வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறார். இந்த வார்த்தை எப்பெல்லாம் நம்முடைய வாயில அறிக்கை செய்யறோமோ, இந்த வார்த்தை எப்பெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அப்பெல்லாம் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, தேவன் சொன்ன வார்த்தைகளை யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, அதனால்தான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், 1வது சங்கீதத்துல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அவன் நீரோடைகளின் அருகிலே நடப்பட்டவன, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்போ தேவன் சொன்ன வார்த்தைகள், தேவன் சொன்ன தீர்க்கதரிசனங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, அதையே குறித்து நாம் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, சோதரம் தேவனிடத்தில் இருக்கிற அந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த வார்த்தைகள் மூலியமா தேவனிடத்தில் இணைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தைகள் மூலியமா நம்ம தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிறோம். இந்த வார்த்தையின் மூலியமா நாம் தேவனோடு கூட அதிக நெருக்கமாகிறோம். கவனிங்க, இந்த கிளையானது தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, இதனுடைய ஏதாயிலும் ஒரு கிளையவோ அல்லது ஏதாயிலும் ஒரு இலையவோ உடைக்கப்பட்டிருந்தால், அது மீண்டும் வளருவதற்கு இந்த செடியில இருந்து இந்த கிளைக்கு தேவையான, மறுபடியும் வளருவதற்கு தேவையான, அல்லது மறுபடியும் ஒரு தளிர் விடுவதற்கு தேவையான எனர்ஜி இந்த செடியில இருந்து இந்த கொடிக்கு வரும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல, அப்படித்தானே? அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ உதாரணமா சொல்றேன், ஒரு செடி இருக்கிறது, அதோடைய கிளையில நல்ல இலைகள் இருக்கிறது, ஒரு ஆடு வந்து அதை கடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னா, அது மீண்டும் அதுல அந்த இலை வருவதற்கு அந்த செடியில இருந்து அதற்கான எனர்ஜி, அதற்கான ஜீவன், அதற்கான தண்ணிச்சத்து மறுபடியும் ஒரு தளிர் விடுவதற்கு, மறுபடியும் ஒரு கிளை விடுவதற்கு இந்த செடியில இருந்துதான் அதற்கான ஒரு எனர்ஜி என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, நாம் அவர் சொன்ன வார்த்தையோடு இணைந்து இருக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையை நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையை நாம் அறிக்கை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய சொன்ன வார்த்தையை நாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் எடுத்து போட்ட நன்மைகள் எல்லாம் ஆவியானவர் கிறிஸ்துவிடம் இருந்து, ஆவியானவர் தேவனிடம் இருந்து அவைகளை நமக்கு கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த செடியில இருக்கிறது இந்த கொடிக்கு, இந்த கிளைக்கு வரும் அப்படின்னா, ஆவியானவர் மூலியமாக தான் வரும். ஆனால் தான் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஆயத்தமாக்கினவளை கண் காணவும் இல்லை, காதுகளில் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற சகலத்தையும் ஆவியானவர் மூலமா தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பச்சித்த வருஷங்களின் விளைவை அவர் திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்கும் பொழுது, அல்லது ஆண்டவர்கிட்ட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய், தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாய், அல்லது தேவனோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையும் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நம்ம முதலாவது ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன ஜெபிக்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ அது நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. இங்க நேபுகாத்நேச்சார் சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க, அவரையே நம்பி போட்டிருக்காங்க பைபிள்ல. அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தனது தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. இந்த 3வது அதிகாரத்துல, தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்துல ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 90 அடி உயரம் உள்ள ஒரு போர் சிலையை உண்டு பண்ணி, 90 அடி உயரம், 9 அடி அகலத்துல ஒரு தங்கத்தினால் ஒரு சிலையை உண்டாக்கி அதை தூரா என்கிற ஒரு சமபூமியில கொண்டு வந்து வைத்து, அவன் சொல்றான், எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய தெய்வத்தை நீங்கள் வணங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு நாளை நியமிக்கிறான். பிரதிஷ்டை நாளை நியமித்து எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கப்படும் பொழுது அங்கே இருக்கிற ஸ்தோத்திரம், அங்கே இருக்கிற கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் பொழுது எல்லாரும் இந்த போர்ச்சலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அப்படி பணிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் சோதரம் இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இவர்களை சோதரம் சிறைப்பிடித்து கொண்டு வந்து பாபிலோன் என்கிற ஒரு தேசத்திலே வைத்திருக்கிறார்கள். இந்த பாபிலோன் தேசத்துல இருக்கும் பொழுது அங்கே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் சில தீர்மானங்களை எடுத்ததினால் இவர்களுக்கு தேவன் கிருபைகளையும் ஞானங்களையும் தாளந்துகளையும் வரங்களையும் கொடுத்து அந்த தேசத்துல உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. இந்த பாபிலோன் தேசத்துல இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் இந்த தேசத்தை விசாரிக்கிறவராய், இந்த தேசத்தின் காரியங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல ராஜா இவர்களை உயர்த்தி வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ராஜா நல்ல ஒரு போஸ்டிங்ல ஒரு ஸ்தானத்துல உங்களை உயர்த்தி வைக்கிறான். இவர்கள் இந்த தேசத்துடைய எல்லா காரியங்களையும் விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கும் பொழுதுதான் அங்கே ராஜா ஒரு சிலையை உண்டு பண்ணுகிறான். 90 அடி உயரமும் 9 அடி அகலம் உள்ள ஒரு தங்கத்தினால் ஒரு சிலையை உண்டு பண்ணி அது ஒரு நாள் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக அதை ஒரு சமபூமியில கொண்டு வந்து நிறுத்தி வைத்து சோதரா எல்லா ஜனங்களுக்கும் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இதை வணங்கி கொள்ளும் பொழுது தாழ விழுந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்காவிட்டால் அவர்கள் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதே போல அந்த நாளும் வருகிறது. எல்லாரும் இந்த போர்ச்சிலைய தாழ விழுந்து வணங்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் இந்த போர்ச்சிலையை வணங்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனத்துல அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்சி. அல்லேலூயா. கவனிங்க, ராஜா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஒரு நல்ல பொசிஷன்ல வைத்திருக்கிறார், நல்ல ஒரு லெவல்ல வைத்திருக்கிறார். இந்த தேசத்துல இருக்கிற சிலர்வே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேல குற்றம் சுமத்தி இவர்கள் இருக்கிற பதவியை இழந்து போகணும், இவர்கள் மரித்து போகணும். அடிமையாய் வந்தவர்கள் இப்போ நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க, நல்ல லெவல்ல இருக்கிறாங்க. இவர்களை எப்படியாயிலும் இந்த லெவலை விட்டு இறக்கணும், இவர்களை எப்படியாயிலும் அடிமைகளாக்கணும், அல்லது அழித்து போட வேண்டும், அல்லது கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் போய் பேசுகிறார்கள். இவர்களை பற்றி குற்றம் சுமத்துகிறார்கள். ராஜாவே, இவர்கள் உங்களை மதிக்கவில்லை, இவர்கள் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி ராஜாவுக்கு கோபத்தை தூண்டி விடுகிறார்கள். அல்லேலூயா. 12வது வசனத்துல இருக்கிறது, யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலோ நீ நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். இந்த காரியத்தை கேட்ட பொழுது ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. அல்லேலூயா. வசனம் சொல்றது 13வது வசனத்துல, உக்கிர கோபம் கொண்டு. என்ன கோபமா?
ஆமென் ஸ்தோத்திரம். உக்கிர கோபம். அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க. ராஜா கிட்ட போய், ராஜாவே ஆமென், அவங்க இப்படி ஒரு பதவியில இருக்குன்னா அது உங்களால தான். நீங்க தான் அந்த பதவியில வச்சீங்க, நீங்க தான் இவ்வளவு பெரிய உயர்வுல வச்சீங்க, தேசத்தை ஆளுகை செய்யற அதிகாரத்தை கொடுத்தீங்க, காரியங்களை விசாரிக்கும்படி நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்தீங்க. ஆனா ஆமென், உங்களையே அவங்க என்ன செய்யல, மதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, நிறைய நேரங்கள்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு நம்மளை இறக்கும்படி அல்லது தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை இழந்து போகும்படி பிசாசானவன் நிறைய நேரத்துல அவன் தந்திரமாய் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வான். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆமென் வரங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆமென் ஜாப், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம், ஆமென், இது எல்லாத்தையும் இழந்து போகும்படி அவன் தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இந்த நேப்காத்நேச்சார் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், ஆமென், நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது உண்மைதானா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கதான் ஆமென் ஸ்தோத்திரம் இவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 18வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் போர்த்தின போர்ச்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு. அல்லேலூயா. கவனிங்க, இவங்க சொல்றாங்க, நாங்க எங்க தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எங்க தேவனை தவிர, ஆமென், எங்க ராஜாவை தவிர, ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம். ஆமென். இது உமக்கு தெரிந்திருக்க கடவுள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆனாலும் தெரிந்தும் நீங்க இப்படி என்னை வணங்கிக்கோன்னு சொல்றீங்களே, இந்த சிலையை வணங்கிக்கோங்கன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை உண்டு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உயர்வு உண்டு. ஆனாலும் பிசாசானவன் சில நேரங்களில் சில மனுஷங்க மூலியமா அதை இழந்து போ வைப்பதற்கு அவன் ட்ரை பண்ணுவான். அல்லேலூயா. சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லுகிறாங்க. இதை கேட்ட உடனே ஆமென் ஸ்தோத்திரம் 19வது வசனத்துல ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது. என்ன கோபம்? அதுக்கு முன்னாடி உக்கிர கோபம் வந்துச்சு, இப்போ கடும் கோபம் வந்தோடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாக்குங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறான். தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மிகவும் பலசாலிகளை ஆமென் அழைத்து வந்து, ஆமென், இங்க இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டி கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள போடும்படி அவன் கட்டளை இடுகிறான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை இழந்து போவதற்கான சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில வரும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழந்து போவதற்கான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனமே ஆமென் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருக்கிறவர்களே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆமென். கூட இருக்கிற கூட்டமே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் யோசனை பண்ணினார்கள், தந்திரமாய் பிளான் பண்ணினார்கள். ஆமென். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் தேவன் மேல நம்பிக்கையாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய பதவி போய்விடும் என்று சொல்லி அவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கவில்லை. ஆமென். தான் உயிர் போய்விடும் என்று சொல்லி அந்த தெய்வத்தை வணங்கவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க ஆமென் வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள். அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக ஆமென் ராஜா தந்திரமாக ஆமென் அவன் திட்டங்களை போடுகிறான். அக்கினி சூளையை 7 மடங்கு கூட்டி பார்க்கிறான். அப்பவாது இவன் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய மேன்மையை விட்டு வருவானா,
அல்லது என்னுடைய தெய்வத்தை வணங்குவானா என்று சொல்லி ராஜா திட்டமிட்டு பார்க்கிறார். அப்பவும் சொல்ல நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக அக்கினி சூளை 7 மடங்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய வஸ்திரங்களோடு அவர்களை கட்டி கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள போடுகிறார்கள். அக்கினி சூளைக்குள்ள போட்டதற்கு அப்புறம் இவர்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். கவனிங்க, பலி சுமத்தினவர்கள் கூட இருந்தவர்கள் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் எரிகிறத, அவர்கள் வேதனைப்படுகிறத, அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக அக்கினி சூளைக்கு நடுவே போய் கிடக்கிற இவர்களை பார்ப்பதற்காக வாசலில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவனே இறங்கி வந்து அந்த அக்கினி சூளையின் நடுவே நின்னா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில மனுஷ கூட்டங்க, சில பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாய் நின்று நம்ம வாழ்க்கையில வருகிற வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற கண்ணீர் அவமானங்களை பார்ப்பது அவர்கள் வேடிக்கை பார்க்க நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பதாக நான் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், அவர்களுக்கு முன்பதாக தலைகுனிய விட மாட்டேன், உனக்காக நானே இறங்கி வருவேன். வேடிக்கை பார்க்கிற கூட்டங்களுக்கு முன்பதாக உன் பட்சத்தில் உனக்காக நான் நிற்பேன். அல்லேலூயா. இந்த கூட்டம் இவங்க அழிஞ்சு போக நினைச்சாங்க. இவர்கள் இந்த அக்கினி சூளைக்குள்ள வேதனைப்படுகிறத, இவர்கள் கத்துகிறத, இவருடைய சரீரம் அழிந்து போகிறத பார்ப்பதற்காக வாசல நின்று பார்க்கிறார்கள். ஆனால் தேவ சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் சத்துருவின் இஷ்டத்துக்கு நீர் என்னை ஒப்பு கொடுக்காததினால் நீர் என் மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்துக்கு முன்பதாக, உங்க சத்துருக்களுக்கு முன்பதாக, உங்களுடைய குடும்பத்தின் நன்மைகளுக்கு விரோதமாய் நிற்கிற, உங்களை வஞ்சிக்கிற, உங்களை பழி வாங்குகிற அந்த கூட்டத்தின் இஷ்டங்களுக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காக உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைதான் 7 மடங்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. பிரச்சனை அதிகமாக தான் இருக்கிறது, வேதனை அதிகமாக தான் இருக்கிறது, கண்ணீர் அதிகமாக தான் இருக்கிறது, இழப்புகள் அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் அவரையே நம்பி நின்னபடியினால், அவருக்காக நின்னபடியினால் அவர் சத்துருவின் இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட இருக்கிறவங்க அழிஞ்சு போக நினைச்சாங்க, கூட இருக்கிறவங்க இவங்க எப்படி சாகுறாங்க பாப்ப நினைச்சாங்க, கூட இருக்கிறவங்க இவங்க படுகிற வேதனையை பார்க்க நினைச்சாங்க, கூட இருக்கிறவங்க இவங்க எரிந்து அழிந்து போகிறத ஒண்ணு இல்லாமல் போகிறத பார்க்க நினைச்சாங்க. ஆனால் சோதரா அந்த அக்கினியின் நடுவிலே, அந்த 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியின் நடுவிலே சொல்ல தேவன் அவர்களை பாதுகாக்கிறவராய் இருந்தா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில அக்கினியின் பாதையில நீங்க போய் கொண்டு இருக்கலாம், சில தண்ணீரின் காமேஸ்வரா சில நீர்களை கடந்து கொண்டு இருக்கலாம், சில வெள்ளங்களை கடந்து கொண்டு இருக்கலாம், சில ஆறுகளை கடந்து கொண்டு இருக்கலாம், சில மரண பள்ளத்தாக்குகளை கடந்து கொண்டு இருக்கலாம், சில வேதனையின் சூழலை கடந்து கொண்டு இருக்கலாம். அவரையே நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரையே நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களை காக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே சோதரா, இவர்கள் அந்த பொற்சிலையை வணங்க பதவியை விட்டு இவர்களை இறக்கினார்கள், பதவியை பறித்தார்கள். பொற்சிலை வணங்காததினால் பதவியை விட்டு இவர்களை இறக்கி இவருடைய சரீரத்தை கட்டினார்கள். இவருடைய சரீரத்தை கட்டி மனுஷனுடைய இஷ்டத்துக்கு கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள போட்டார்கள். கவனிங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை இழந்து போகலாம், ஆண்டவருக்காக நின்னதுனால சில மேன்மைகளை இழந்து போகலாம், சில ஆசீர்வாதங்களை இழந்து போகலாம், சில மனுஷங்களுக்கு விரோதமாக எழுப்பி குற்றச்சாட்டலாம், சிலர் உங்களை கட்டலாம், உங்களை பலவீனப்படுத்தலாம், உங்க வாழ்க்கையை அவருடைய இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் நம்பிக்கை நிற்பீர்கள் என்று சொன்னார் இழந்து போனவர்களை திரும்ப தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இழந்து போனவர்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது இல்லை. ராஜா சொல்லுகிறார், அவரையே நம்பி இருந்த இவர்களை தேவன் தன்னுடைய தூதரை அனுப்பி விடுவித்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷங்களுடைய தந்திரங்கள் வந்தது உண்மைதான். ஆமென் சில இழப்புகள் வந்தது உண்மைதான். ஆமென் ஸ்தோத்திரம். சில குற்றச்சாட்டுகள் வந்தது உண்மைதான். சில அவமானங்கள் வந்தது உண்மைதான். ஒதுக்கப்பட்டது உண்மைதான். கட்டப்பட்டது உண்மைதான். வேதனைப்பட்டது உண்மைதான். எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க உண்மைதான். எல்லாருக்கும் முன்பதாக 3 பேர் தனித்தவர்களாக நின்னாங்க உண்மைதான். இந்த 3 பேரை கட்டி கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள போட்டது உண்மைதான். எல்லாம் உண்மைதான். அதன் மத்தியிலேயோ இவர்கள் ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருந்தபடியினால், ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விடாதபடியினால், ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக குற்றம் சாட்டினவர்களுக்கு முன்பதாக கட்டினவர்களுக்கு முன்பதாக அவர் எதிராய் நின்ற கூட்டத்துக்கு முன்பதாக இவருடைய தலையை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றேன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், உன் வேதனையின் மத்தியிலையோ, உன் நெருக்கத்தின் மத்தியிலையோ, உபத்திரவத்தின் மத்தியிலையோ, நீ கட்டப்பட்டு இருக்கிற அதன் மத்தியிலையோ, குற்றம் சாட்டுகிறவள் மத்தியிலையோ, எதிராக இருக்கிற கூட்டத்தின் நடுவிலையோ, நீ என்ன நம்பி இருப்பாய் என்று சொன்னா, நீ எந்த இடத்துல கடந்தாலோ, எந்த அக்கினி சூளையில கடந்தாலோ, எந்த ஆமென் ஸ்தோத்திரம் ராஜா உனக்கு விரோதமாய் நின்னாலோ, முழு ராஜ்யமே எதிராய் நிற்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக முழு ராஜ்யமே நிக்கிறது. ஆனா ஆமென் சொல்ல, அந்த ராஜ்யம் எதிராய் நின்னாலோ ராஜாதி ராஜா இறங்கி வந்தா. ராஜா எதிராய் நிக்கிறா, ராஜ்யம் எதிராய் நிக்குது. ஆனால் அவரை நம்பி இருக்கிறவருக்காக ராஜாதி ராஜா இறங்கி வந்தா. அக்கினி சூளையில இறங்கி வந்தா. அதன் நடுவில் இறங்கி வந்தா. அவர்களை பாதுகாத்தா. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுக்காக ராஜாதி ராஜா இறங்கி வர ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக என் ராஜாதி ராஜா இறங்கி வருவா. உலகம் எதிராக இருக்கலாம், குடும்பம் எதிராக இருக்கலாம், சொந்த பந்தம் எதிராக இருக்கலாம், உறவினர்கள் எதிராக இருக்கலாம், எல்லாம் எதிராக இருந்தாலும் என் சார்பில் எனக்காக ராஜாதி ராஜா நிப்பா. என்னை விடுவிக்க அவர் நிப்பா. அல்லேலூயா. இதே நேபுகாத்நேச்சார் தான் கேட்டா. என்ன கேட்டான் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். 15வது வசனத்துல பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நான் பண்ணிய சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே ஆகியில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? அல்லேலூயா. இந்த ராஜா கேட்டா, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் யார்? அவன் தைரியம் என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பாபிலோன் தேசம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த பாபிலோன் தேசம் என் ஆளுக்குள்ள இருக்கிறது. என் ஆளுகைக்கு மிஞ்சி ஒரு சக்தி இல்ல, என் வல்லமைக்கு மிஞ்சி ஒரு சக்தியும் இல்லை என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் நினைச்சு கொண்டிருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். அதே ராஜ்யத்துக்குள்ள, அவனுடைய ஆளுகைக்குள்ள, அவன் கோட்டைக்குள்ள, அவனுக்கு முன்பதாக இருக்கிற அக்கினி சூளைக்குள்ள தேவன் இறங்கி வந்து தப்புவித்தது போல இன்னைக்கு சில மாந்திரிக வல்லமைகள் சொல்லலாம், சில மனுஷிக கூட்டம் சொல்லலாம், உன்னை என் கைக்கு யாராலும் தப்புவிக்க முடியாது, உன்னை என் கைக்கு யாராலும் விடுதலையாக்க முடியாது என்று சொல்லி சில மந்திரவாதிகள் சொல்லலாம், சில மனுஷிக கூட்டம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கண்ணுக்கு முன்னாடி, அவன் கண்ணுக்கு முன்னாடி, ஆமென், அவனுடைய இருப்பிடத்துக்கு முன்னாடி நான் இறங்கி வந்து, நான் உன்னை விடுதலையாக்குவேன். நேபுகாத்நேச்சார் நினைச்சா, என் கோட்டை, என் ஆளுகை, நான் தான் ராஜா. ஆமென் ஸ்தோத்திரம். என்ன தவிர ஒருவனால் உள்ள வர முடியாது. 127 தேசங்களே அரசாண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். ராஜ்யத்தில் பெரிதாய் வாழ்ந்தவர். அவன் சொல்லுகிறார், என் அனுமதி இல்லாம என் ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் வர முடியாதுன்னு நினைச்சா. ஆனால் ராஜாதி ராஜா இறங்கி வந்தது போ இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, நன்மைக்கு விரோதமா, விடுதலைக்கு விரோதமா, ஆரோக்கியத்துக்கு விரோதமா இன்னைக்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிற, சவால் விட்டு கொண்டிருக்கிற சில நேபுகாத்நேச்சாரின் திட்டங்களை உடைக்கதா, 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 உடைக்கதா. அவரை நம்பி இருக்கிற உனக்கு, அவரை நம்பி இருக்கிற உனக்கு அவர் கேடகமாய் இருப்பா, அவர் மறைவிடமாய் இருப்பா, அவர் உறைவிடமாய் இருப்பா. எத்தனை நேபுகாத்நேச்சார் எழும்பினாலும், எத்தனை நேபுகாத்நேச்சார் எழும்பினாலும், அவருடைய திட்டங்கள் எழும்பினாலும், என் கை கொண்டு தப்பிக்க முடியாது சொன்னாலும் உன்னை விடுதலையாக்குற ஒரு தெய்வம் இருக்கிறார். வெட்கப்பட்டு போக விடமாட்டா, தலை குனிய விடமாட்டா.
ஆமே ஸ்தோத்திரம். இவங்க சொன்னாங்க, ஆமே சாத்ராக் ஆமே ஸ்தோத்திரம், நேபுகாத்நேச்சார் சொன்னா, என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பா. இன்னைக்கு ஆமே ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் என்ன தப்புவிப்பா. பிசாசு சொல்றா, உன்னை என் கைக்கு தப்புவிக்க முடியாது, உன்னை வியாதியிலிருந்து தப்புவிக்க முடியாது, உன்னை நோயிலிருந்து தப்புவிக்க முடியாது, உன்னை கடன்ல இருந்து தப்புவிக்க முடியாது, உன்னை பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க முடியாது, இந்த மாந்திரீகத்திலிருந்து தப்புவிக்க முடியாது. நீங்க சொல்லணும், என்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். என்னை விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறார், என்னை மீட்டெடுக்க ஒருவர் இருக்கிறார். நான் அக்கினி சூளையில் கடந்தாலும் சரி, ஆமே ஸ்தோத்திரம், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் சரி, ஆமே சமுத்திரத்தின் மறுகரையில் இருந்தாலும் சரி, நான் எங்கே இருந்தாலும் என் கூட இருந்து என்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார். நான் இருளிலே இருந்தால் எனக்கு வெளிச்சமா இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சத்துருவே, நீ என் வாழ்க்கையை இருளாக்கலாம், என் குடும்பத்தை இருளாக்கலாம், என் சம்பாத்தியத்தை அழிக்கலாம், என் ஆசீர்வாதத்தை அழிக்கலாம், என் சரீரத்தை பலவீனப்படுத்தலாம், வியாதிகளை கொண்டு வரலாம், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், போராட்டங்களை கொண்டு வரலாம், சவால்களை கொண்டு வரலாம். ஆனால் எதை கொண்டு வந்தாலும் என்னை விடுதலையாக்குற ஒருவர் இருக்கிறார், என்னை மீட்டெடுக்க ஒருவர் இருக்கிறார், என்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவரை நம்பினோர் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம். சில மனுஷ கூட்டங்கள் இதே மாதிரி தான் பேசுவாங்க. இந்த நேபுகாத்நேச்சாரை போலதான், ஆமீன், என் கைக்கு உன்னை யாராலையும் தப்புவிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்கிட்ட இருந்து யாராலும் உன்னை விடுவிக்க முடியாது. நீங்க சொல்லணும், என்னை விடுவிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா, அவர் என் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம். கவனிங்க, அக்கினி சூளைக்குள்ள போடப்பட்டவர்கள், ஆமே ஸ்தோத்திரம், ஆமீன். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தோட, ஆமே ஸ்தோத்திரம், வசனத்திலே வாசிக்கும் பொழுது 21வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும், ஆமே ஸ்தோத்திரம், பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள். அப்படின்னா அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களோ, ஆமே ஸ்தோத்திரம், தலப்பாக வச்சுக்காங்க, அந்த தலப்பாகோட அதே வஸ்திரோட அவர்களை கட்டி கொண்டு போய் அக்கினி சூளைக்குள்ள நடுவுல போட்டார்கள். ஆமே ஸ்தோத்திரம். போட போனவர்கள் செத்து போயிட்டாங்க. அந்த அக்கினி சூளை நடுவிலே கட்டப்பட்டவர்களாய் போடப்பட்டவர்களை, ஆமே ஸ்தோத்திரம், அவர்கள் எரிகிறதையும் அழிகிறதையும் வேடிக்கை பார்க்க போன இந்த கூட்டம் பார்க்கிறது, நாம் கட்டப்பட்டவர்களாய் போட்டோமே, இப்போது கட்டவிழ்க்கப்பட்டவர்களா, ஆமீன், இந்த அக்கினி சூளைக்கு நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறார்களே. பிசாசு நினைப்பா, ஆமீன், இந்த அக்கினி சூளையில் நீ சாகனன்னு போட்ட, ஆனா இந்த அக்கினி சூளையில நீ தைரியமா நடந்து கொண்டிருக்கிறியே, உனக்கு ஒரு ஆபத்து வரலையே, இந்த வியாதி ஒன்னு அழிச்சு போடும், நீ பயந்தே நீ செத்து போயிருவேன்னு நினைச்ச, ஆனா அதன் மத்தியில் நீ தைரியமா இருக்கிறியே. இந்த போராட்டங்கள் நடுவுல நீ பயந்தே இப்படி அழிஞ்சிருவேன்னு நினைச்ச, ஆனா அதன் மத்தியில் நீ தைரியமா நிக்கிறியே. இந்த கடன் மத்தியிலையும் நீ அதை நினைச்சே நீ அழிஞ்சு போயிருவேன்னு நினைச்ச, ஆனா அதன் மத்தியில் நீ தைரியமா நிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. எல்லாம் ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஆச்சரியமா பார்க்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆமே ஸ்தோத்திரம். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவுல உலாகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. கவனிங்க, இவன் கட்டப்பட்டவர்களை, அக்கினி சூளை நடுவிலே போட்டப்பட்டவர்களை ஆண்டவர் இறங்கி அந்த கட்டுகளை அவிழ்த்து அவருடைய கரத்தை பிடித்து அந்த அக்கினி சூளையின் நடுவிலே அவர் நடத்தி காட்டுகிறார். சத்துருவே, இந்த அக்கினி சூளைக்குள்ள தானே மரித்து போக நினைச்ச, இந்த வியாதியில தானே மரிக்க நினைச்ச, இந்த சவால தானே மரிக்க நினைச்ச, இந்த ஆக்சிடென்ட்ல தானே மரிக்க நினைச்ச, இந்த கடல்ல தானே மரிக்க நினைச்ச, அதன் நடுவிலையும் என் பிள்ளை தைரியமா நிப்பா. காரணம், அவன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்டவர்களாய் போடப்பட்டவர்கள், ஆமே ஸ்தோத்திரம், கட்டவிழ்க்கப்பட்டவர்களா அதே அக்கினி சூளையின் நடுவுல, ஆமென், உலாவி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம். ஒரு முறை பேதுரு, ஆமே ஸ்தோத்திரம், 12 சீசர்களும் படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது காற்றும் கடலும் எதிராய் நிற்கிறது. அவர்களால் முன்னோக்கி போக முடியல. அப்ப அந்த நடு ஜாமத்துல, ஆமே ஸ்தோத்திரம், அந்த 4ஆம் ஜாமத்துல இயேசு கடல் மேல நடந்து வருகிறார். பேதுரு கேட்கிறா, இது நீரேயானா இந்த கடலின் மேல்
மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி ஆமென் கட்டளையிடும் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார் வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனும் அதே கொந்தளிப்புக்கு நடுவுல, அதே காற்றுக்கு நடுவுல இவன் அதே கடல் மேல நடந்து போய் கொண்டு இருக்கிறான். ஆமென் கொஞ்ச நேரத்துல ஆமென் காற்று பலமாய் வீசுகிறதையோ கடல் கொந்தளிக்கிறதை பார்த்து அவன் பயந்து ஆமென் அந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்க ஆரம்பித்தா. இப்போ ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து அதே சமுத்திரத்தின் நடுவுல அவனை நடக்க வைத்தா. அந்த சமுத்திரம் நினைச்சது, இந்த காற்று நினைச்சது, இந்த கடல் கொந்தளிப்பு நினைச்சது இதற்குள்ள இவனை பாமே மூடிடலாம், இந்த கடலுக்குள்ள இவனை அழிச்சிடலாம், இவனை ஆமே சோதரா அழிந்து போக பண்ணிடலான்ட்டு. ஆனால் அதன் நடுவிலேயோ அவனுடைய கரத்தை பிடிக்கிற ஒருவர் கூடவே இருந்தா. ஆமே அந்த காற்றின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கல, கடலின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கல. அதே காற்றும் கடலுக்கும் நடுவாக ஆமென் அதன் மேல மறுபடியும் அவர் நடக்க வைத்தது போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அக்கினி சூளை ஆமென் பிசாசுக்கு வேணா பயங்கரமா இருக்கலாம், இது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வேதனை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த போராட்டம் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பலகீனம் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பயப்படாத, நீ தைரியமா இரு. உன் கரத்தை பிடித்திருக்கிற ஒருவர் இருக்கிறார், உன் கூடவே இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நீ வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டா, தலைகுடிய விடமாட்டா. அவன் பச்சித்த வருஷங்களின் விளைவை அவர் திரும்ப உனக்கு அளித்து மறுபடியும் அதே பொசிஷன்ல அதை விட உயர்ந்த ஸ்தானத்துல அவர் உன் தலையை அவர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே கடு கோபத்துல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள போட்ட ராஜா இப்போ என்ன செய்யறான் அப்படின்னா ஆமென் 26வது வசனத்துல அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஆமென் சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அவள் அக்கினி சூளைக்குள்ள போட சொன்னவன் இப்ப அதை விட்டு எந்திரிச்சு வந்து வாசல்ல நின்னுட்டு தலை குனிஞ்சு சொல்றான், தயவு செய்து வெளியே வாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவனுடைய அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் சேர்ல உட்கார்ந்துட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு இவன் கட்டளை போட்டா. ஆமென் ஸ்தோத்திரம். இவன் சிங்காசனத்துல ஆமென் இவன் ஆமென் ஸ்தோத்திரம் பாபிலோன் தேசத்துல இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு இவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் கட்டளை போட்டா. ஆனால் ராமேஸ்வர ராஜாதி ராஜா இறங்கி வந்தா. அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தா. அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தா. இந்த நேபுகாத்நேச்சாரோ சிங்காசனத்துல இருக்க முடியல. ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய அதிகாரம் வேலை செய்ய முடியல. உங்களுக்காக ராஜாதி ராஜா இறங்கி வரும்பொழுது இந்த உலகத்தின் அதிகாரங்கள் உங்களுக்கு முன்பதாக மண்டிட்டு நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ராஜாதி ராஜா உங்களுக்காக இறங்கி வர ஆயத்தமாய் இருக்கிறார். உலக அதிகாரம் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. அவர் இறங்கி வந்தா, ராஜாதி ராஜா இறங்கி வந்தா, ராஜாக்களுடைய இருப்பிடங்கள், ராஜாக்களுடைய சிங்காசனங்கள் அது கவிழ்த்து போடப்படும். அல்லேலூயா. நீங்க அடுத்த அதிகாரங்களை வாசிச்சீங்க அப்படின்னா இவனுடைய ராஜ்ய பாரம் அமேஸ்வரி இவன் ராஜாவா இருந்தவன் இவன் போயிட்டு அடுத்த ராஜா வந்துட்டான். காரணம் என்ன? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஆமென் ஒருவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தினார். ராஜா அவனுடைய பொசிஷனை அவனுடைய ராஜ்ய பாரத்தை கவிழ்த்து போட்டு விடுவா. அவனுடைய சிங்காசனத்தை இல்லாமலாக்கி விடுவா. உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போடுகிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக அதிகாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவருடைய காலம் முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு வேதனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அக்கினி சூளை வந்தாலும் மரணங்கள் எல்லாம் வந்தாலும் நம்ம தைரியமா போயிடுவோம். ஏன்னா ராஜாதி ராஜா நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறா. ஆமென். நமக்கு விரோதமா அதிகாரத்தை செலுத்தினவன அவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு விரோதமாவா நீ எழும்புற, என் பிள்ளைக்கு விரோதமாவா நீ பேசுற, என் பிள்ளையவா நீ அழிக்க பார்க்கறன்னு சொல்லி அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவா. அவர் தன் பிள்ளைகளுக்காக ஆமென் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க,
ஸ்தோத்திரம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி நடுவிலிருந்து வெளியே வர்றாங்க. இப்ப எல்லாரும் அவங்களை சுத்தி சுத்தி வந்து பார்க்கறாங்க. அவங்க போட்டிருக்கிற வஸ்திரம் காமேஸ்வர எரியல, முடி கருகல. ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படி போனார்களோ அப்படியே வந்து நிக்கிறாங்க. ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவருடைய சால்வைகள் சேதப்படல, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு 28வது வசனத்துல அவன் சொல்லிட்டு தான் அவன் சொல்றான் பாருங்க. ஆமென். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை கூட்டங்கள் எழும்பிச்சு, முழு ராஜ்யம் எழும்பிச்சு. ஆனாலும் அவரையே நம்பி இருந்ததுனால வெட்கப்பட்டு போக விடல. அல்லேலூயா. இதே ராஜா சொல்றான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இவ்விதமாய் இப்படி அக்கினி சூளைக்குள்ள இறங்கி மீட்கிற தேவன் இல்லை. ராஜா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், மறுபடியும் பாபிலோன் தேசத்துல அவர்களை உயர்த்தி வைத்தான். பதவி போனது உண்மைதான், எல்லாரும் எதிராக நின்னது உண்மைதான், எல்லாரும் குற்றம் சாட்டினது உண்மைதான். ஆமென். இவர்களை கட்டினது உண்மைதான். ஆமென். அக்கினியின் சூளையில போட்டது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா அதன் நடுவிலையும் கூட மறுபடியும் இழந்தவைகள் எல்லாம், பச்சித்த வருஷங்களின் விளைவை எல்லாம் ஆண்டவர் திரும்பியும் கொடுத்தார். அவளை வெட்கப்பட்டு போக விடல, தலகுனிந்து போக விடல, அவமானப்பட விடல. அமேஸ்வர் அவரையே நம்பி இருக்கிற உங்களையோ அவர் நிச்சயம் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய சூழ்நிலைகளில் எத்தனையோ நெருக்கங்கள் வரலாம், எத்தனையோ பேர் எழும்பலாம். ஆனால் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. இந்த 14வது நாள் ஆண்டு சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். என்னென்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்கள் கரத்தை பிடித்திருக்கிற ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவர் உங்களுக்காக இறங்கி வந்தார்னா இந்த பூமியில் இருக்கிற எந்த ராஜாவும், இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்மளை விடுவிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறா, நம்மளை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறா, நம்மளை மீட்டெடுக்கிற ஒரு தெய்வம்